ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்துக்கு முந்தின நாள் தேர் நடைபெறும். அந்த தேர் திருவிழாவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலோடைய தேர். நடராஜர் இந்த உலகத்தையே ஆள்ற நடராஜருடைய ஆனந்த தாண்டவம் அதை பார்க்கறதுக்காக நம்ம பக்த கோடிகள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கோம். அந்த ஆனந்த தாண்டவத்தில் நமக்கு காட்சி தர வராங்க அம்பாள். 5 தேர் இருக்கும் இதில். விநாயகர், முருகர், அம்பாள், நடராஜ பெருமான், சண்டிகேஸ்வரன் சொல்லிட்டு 5 தேர் இருக்கும். இந்த தேர் சுற்றி வர்றதுக்கு கரெக்டாக 1 டே எடுக்குங்க. விநாயகரும் முருகரும் சீக்கிரம் வந்துடுவாங்க. நடராஜர் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் நிறுத்தி அவங்க இந்த கும்பம் வச்சு, அதாவது கலசம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதெல்லாம் சாமி கும்பிட்டு ஒவ்வொரு இடத்துலையா நின்று நடராஜர் தரிசனம் கொடுத்துட்டு வர்றதுக்கு 1 டே ஆகிடும். சுற்றி வர்றதுக்கு அவ்வளோ ஒரு கூஸ் பம்பாக இருந்துச்சுங்க. உலகத்தில் உள்ள சிவனடியார்கள் எங்கெங்கேருந்தோ வந்தாங்க. ஃபாரினர்ஸ் நிறையா பேர் வந்தாங்க. ப்ளஸ் அந்த தேருக்கு முன்னாடி கோலம் போடுறது, இந்த திருவாதிரை களி எல்லாமே இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. நாங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் தான் போன வருஷம்லாம் போனோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. நாங்கள் போகிறதுக்குள்ளே தேர் கிளம்பிடுச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் போட்டது சிதம்பரம் நடராஜர் கோவில் தேர் அன்னைக்கு தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் போட்டேன். பரவாயில்ல, அடுத்த ஆருத்ரா தரிசனத்துக்குள்ளே நம்ம சேனல் ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரியே நமக்கு மானிட்டேஷன் கிடச்சிச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் இந்த நடராஜருக்கு. நடராஜ பெருமான் முன்னாடி போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க புடைசூழ போயிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி மானாட்டம், மயிலாட்டம், அப்புறம் சிவனடியார் இவங்கெல்லாம் ரொம்ப டான்ஸ் ஆடி, அப்புறம் நிறைய சிவன் பார்வதி வேஷம் போட்டுட்டு, அம்பாளோடைய வேஷம் போட்டுட்டு, சிவனுடைய வேஷம் போட்டுட்டு நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த கோவில் வேர்ல்டோட யூனிவர்ஸ் பகுதியில் இருக்குது. அதாவது நம்ம உலகத்தின் மைய பகுதியில் தான் இந்த நடராஜர் கோவில் இருக்குது. நடராஜர் கோவிலோடைய பெருமைகள் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அப்புறம் கோவில் தேர் போனதுக்கப்புறம் பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ளே கிரவுண்ட்லாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அதில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். ஆனால் அவள் ஸ்பீடாக எதிர்பார்த்தா, அவங்க ஸ்பீடாலாம் சுற்றலை, நார்மல் ஸ்பீடில் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கூட்டங்க. நான் அந்தாண்ட சைடு அம்மாவும் அப்பாவும் நிற்கிறாங்க. அதாவது தேரடி வீதியில் நாங்கள் கிழக்கு கோபுர வாசப்படிக்கிட்டே நிற்கிறோம். அம்மா வடக்கு கோபுர வாசப்படிக்கிட்டே நிற்கிறாங்க. ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே என்னால் நாக்கு தள்ளுது, அவ்வளோ கூட்டம். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி கூட்டம் குறைஞ்ச பிறகு அப்புறம் அம்மாவே வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கோவில் வழியாகவே வர சொல்லிவிட்டு நாங்கள் பாப்பாவை விளையாட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே காலையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல மாவு ஒருத்தவங்க 30 மூட்டை எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அதாவது 30 மூட்டை எடுத்துகிட்டு தேர் போகிறதுக்கு முன்னாடி அந்த தேரடி வீதியில் ஒருத்தவங்களும் கோலம் போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்தி, அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தி, நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுறதால அவங்களும் ஆனந்தமாகி, நம்ம உலகத்தை ஆள்ற நடராஜர். அதாவது இந்த கோவிலில் கருவறையில் உள்ள சாமி தான் தேரில் பவனி வருவாங்க. அதனால் அங்கே கருவறையில் சாமி இருக்க மாட்டாங்க, அதாவது தேரில் தான் சுவாமி இருப்பாங்க. அதனால் நம்ம நடராஜர் வருஷம் ஃபுல்லாக கோவில்லேருந்து நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு திருவீதி உலா நம்மளுடைய பக்தர்கள் எல்லாம் பார்க்க வந்தாங்க. அதாவது அந்த காலத்தில் அந்த வயசானவங்க, முடியாதவங்க இவங்களால கோவிலில் சாமி கும்பிட முடியாதுங்கிற ஒரே காரணத்தால் சாமியே கோவிலை விட்டு வெளியில் அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குற ஒரே நாள் பார்த்திங்கன்னா இந்த தேர் திருவிழா அன்னைக்கு தாங்க. அப்படி ஒரு ஒரு அழகான நாள்னு சொல்லலாம். நம்ம இப்போ தேர் பார்த்து முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். கோவில் என்ட்ரன்ஸில் இப்படி தான் அம்பாளும் சிவபெருமான் அவர்களும் ஆனந்த தாண்டவத்தில் இருப்பாங்க. ஆனந்த தாண்டவம் உங்களுக்கு ஏன் நடைபெற்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரியலனா இன்னொரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பால், அதாவது இந்த பன்னீர் கரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொங்கல் கரும்பு, அதை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க.
அந்த கரும்புக்கு ஒட்டியானம் கட்டும் விதமா வந்து அந்த நெல்ல வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழ இருக்கு இல்லையா, அந்த பூ பேர் என்னன்னா தாழம்பூக்காய் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க சிவகாமி சுந்தரியே வந்து நமக்கு காட்சி தர மாரி அவ்ளோ அழகா அவங்க வந்து போஸ் குடுத்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அங்க ஒரு ஃபாரினர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கோவிலுக்கு வெளியில ஃபோட்டோஸ் நெறைய பேர் பாருங்க. இந்த மாரி தான் நெறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாரி வந்து அலங்காரம் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு, அ ஃபோட்டோஸ்க்குலாம் போஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. யார் யாரெல்லாம் கேமரா கையில வச்சுட்டு எடுக்குறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அழகா போஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நெல்மணிகள் வச்சு அந்த கரும்புக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து முகப்பு இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து தாழம்பூ காய். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் தாழம்பூ காய் பார்த்துருக்கேன். நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தாழம்பூவோடைய பழம் அப்படின்னு சொன்னாங்க. நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. லைக் எந்த மாரி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த 3 ஆ வெடி பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. நம்மளுடைய அது எப்படி இருந்துச்சுன்னா, அன்னாச்சி பழத்தோடைய வெரைட்டி மாரி இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. அப்ப நமக்கு கோவிலுக்குள்ளலாம் வந்து வீடியோஸ் எடுக்க அலவுட் இல்ல. ஸோ நான் கோவிலுக்குள்ளலாம் வீடியோவும் எடுக்கல. கோவில் வெளி பிரகாரத்தில மட்டும் தான் எடுத்தேன். அப்புறம் அங்க முன்னாடியே வந்து சிவச்சிதம்பரம் அப்படின்னு சொல்லி சிவா அந்த மாரி எழுதியிருந்தது. அப்புறம் ஓம் நமச்சிவாயான்னு எழுதியிருந்துச்சு. ஆக்சுவலா வந்து இந்த வருஷம் வந்து அலங்காரங்கள் கம்மி. போன வருஷங்கள் வந்து செம்ம அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இல்ல திரும்ப பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல. நாங்க போயிருந்தப்போ இந்த மாரி தான் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் கருவறையில வந்து சிதம்பரம் ரகசியம் பார்க்குறதுக்கு தனி அமௌண்ட் போல. சாமி தான் உள்ள வந்துச்சு வெளில வந்துச்சு இல்லையா? அதனால கருவறையில அவ்வளவா கூட்டம் இல்ல. நாங்க சாமி பார்த்துட்டு அப்புறம் திருப்பி வெளியில வந்தோம். பெருமாள் இந்த கோவில்ல மட்டும் தான் ஹரியும், சிவனும் வந்து ஒண்ணா இருப்பாங்க. நம்மளுடைய சிவர் பெருமாளுடைய ஆப்போசிட்லயே வந்து பெருமாளுடைய சன்னதியும் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா தான் கும்பாபிஷேகமும் நடந்தது அந்த கோவில்ல. அப்ப வந்து பார்த்தீங்க சில ஸ்லோகங்கள்லாம் எழுதி எழுதி வச்சிருந்தாங்க அந்த பூவாலேயே. அப்புறம் வந்து தாமரை பூ 1000 தாமரை இதழ்கள் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து சுதை சிற்பம்லாம் இருந்தது. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க. அந்த தாழம்பூ ப்ளஸ் வந்து அந்த கரும்பு, நெல்மணிகள் இதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கு. நம்மளுடைய சிவபெருமான் வரும் இடமெல்லாம் ம் எப்படி சொல்றது? வாசனை மலர்களாலும், கரும்புகளாலும் அலங்கரிக்கப்பட்ட கோபுர வாயிலின் வழியாக நமக்கு வெளியே வந்து ஆடல் அரசர் காட்சி தந்தாங்க. இந்த ஆனந்த தாண்டவம் எதனால உருவானதுன்னா, நம்ம பாற்கடல்ல வந்து நம்மளுடைய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் பொழுது, சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்த ஞான திருஷ்டி மூலம் கண்டு அவங்க மெய் சிலிர்த்து சிரிச்சாங்க. அத பார்த்துட்டு அத பார்த்துட்டு இருந்த ஆதிசேஷன் அவர்கள், "ஏன் பெருமானை சிரிக்கிறீங்கங்கும் பொழுது, சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தில் நான் வந்து லயித்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி மெய் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் அ ஆதிசேஷன் வந்து அடுத்த ஜென்மத்தில வந்து தவம் இருந்து பதஞ்சலி முனிவராக பிறந்து, இந்த ஆருத்ரா தரிசனத்து அன்னைக்கு பதஞ்சலி முனிவருக்கு காட்சி தந்த இடம் தான் சிதம்பரம் நடராஜர் கோவில். இங்க தான் ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு வந்து மாலை எடுத்துட்டு போயிட்டுருந்தாங்க. வரிசை மாரி வச்சு எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதாவது ஆப்போசிட்ல ஒரு மண்டபம் மாரி இருந்தது இல்லையா? அதுலேருந்து வரிசை எடுத்துட்டு போறாங்க. நீங்க யாரெல்லாம் நடராஜர் கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நடராஜர் கோவில் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோ ஒரு பெரிய கோவில், அவ்வளோ ஒரு சிறப்பான கோவில், அவ்வளோ ஒரு எப்படி சொல்றதுன்னா, அழகான கோவில். நமக்கு வர்ணிக்க வார்த்தையே இல்ல. நடனம் ஆடும் ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து இங்க நடனம் ஆடிட்டுருக்காங்க. அதாவது தேருக்கு முன்னாடி இந்த பரதநாட்டியம்னு இருக்கு இல்லையா? அந்த கலைய வந்து அவங்கள வந்து வெளிப்படுத்திட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு க்யூட்டா அழகா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா நான் அதெல்லாம் கேப்சர் பண்ணல. நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே ஒரு கிளிப்ஸ் இல்ல லாஸ்ட்ல ஒரு கிளிப்ஸ் ஆட் பண்றேன். அத மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த கைலாசநாதர் வந்து எப்படிலாம் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல வந்து மேஜிக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நெறைய பேர் அலங்காரம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தாங்க. சிவன் மாரியும், பார்வதி மாரியும். இந்த கோவில் வழியா போனா சீக்கிரமா அந்தாண்ட கோபுரம் அதாவது தேர் நிக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஆனா நம்ம சுத்தி போனோம்னா 4 ஸ்ட்ரீட் வந்து சுத்தி போகணும். ஆனா இப்படியே கோவில் வழியா போனோம்னா கொஞ்சம் ஈஸியா போயிடலாம். அப்புறம் வந்து எல்லா இடத்துலயும் நெறைய அன்னதானம் குடுத்துட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு போயிட்டு அன்னதானம் வாங்காம எப்படி?
அதனால நெறைய இடத்துல அன்னதானம் குடுத்துட்டு இருந்தாங்க. கோவில்லே வந்து புளி சாதமும், வெஜிடபிள் ரைஸும் குடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் சாப்பாடும் குடுத்துட்டே இருந்தாங்க. அதனால வாட்டர் ஃபெசிலிட்டீஸும், ஃபுட் ஃபெசிலிட்டீஸும் ரொம்ப நல்லாவே குடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஹைஜீனிக்காவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க லோக்கல்ல இருக்காங்க இல்லையா? அந்தந்த ஹோட்டல்ஸ் ஓனர்ஸே வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்கவங்க ஹோட்டலுக்கு நேரா ஆம் அதாவது டேபிள், சேர் இதெல்லாம் போட்டு அழகா சர்வ் பண்ணாங்க. அதனால எல்லா மக்களும் அதாவது பணக்காரவங்க, ஏழைகள் அப்படிலாம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம எல்லாருமே அமர்ந்து சாப்பிட்டாங்க. அதுதான் வந்து இந்த கோவிலோடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் இந்த டைம். ஏன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா டைமும் வந்து கையில குடுப்பாங்க, இல்ல பிளேட்ல குடுப்பாங்க. ஆனா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த அந்த மூர்த்தி கபே இந்த மாரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹோட்டல்ஸ்க்கு முன்னாடி அவங்களே வந்து டேபிள், சேர் இதில மாரி போட்டு சர்வ் பண்ணாங்க. எல்லாருமே மக்களும் வந்து வயிறார சாப்பிட்டு அவங்களுக்கு இந்த மார்கழி மாசத்தில ஒரு சின்ன எறும்புக்கு அன்னதானம் பண்ண சொல்லி தான் நமக்கு அரிசி மாவால கோலம் போட சொல்றாங்க. அந்த மாரி இந்த மார்கழி மாசத்துல நம்ம அன்னதானம் பண்ணா, நமக்கு பல மடங்குகள் நமக்கு நல்லது நடக்குங்கிறது ஐதீகம். நீங்க அன்னதானம் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அரிசி மாவால கோலம் போட்டீங்கன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத எறும்புகள் நெறையா சாப்பிட்டு நம்மள வயிறார வாழ்த்திட்டு போகும். பாப்பா வந்து இந்த ஆப்போசிட்ல உள்ள மண்டபத்துல இப்ப அதாவது வரிசை எடுத்துட்டு போனாங்க இல்லையா? அந்த வீட்ல வந்து இந்த சர்க்கிள் ஸ்லைட் மாரி இருக்கு. அந்த ஸ்லைட்ல சறுக்கிட்டே விளையாண்டுட்டு இருந்தா. பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் லில்லி ஃப்ளவர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் செம்ம கூட்டம். வந்துக்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. நமக்கு லேட் ஆக ஆக இப்போ ஆல்ரெடியே நம்மளுடைய பைக்கு, காரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்டே பைபாஸ்லயே நிறுத்த சொல்லிட்டாங்க. பைபாஸ்ல நிறுத்திட்டு, அங்கேருந்து ஒண்ணு நடந்து வரணும். நாங்க கொஞ்சம் இயர்லியா போனதால, நாங்க கொஞ்சம் தூரம் வந்து அ போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க் பண்ணிட்டு வந்தோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக்ல வரவங்க வந்து கொஞ்சம் கிட்ட வரலாம். ஆனா, நம்ம பஸ்ல வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க தேர் அன்னைக்கலாம். ஏன்னா, நம்ம பைபாஸ்ல இறக்கி விட்டுர்றாங்க. அதுலேருந்து நீங்க வந்து நடராஜா சர்வீஸ்ல தான் போணும். நடந்தே தான் போகணும். இந்த டைம்ல வந்து எல்லாம் ஓம் சக்தி கோவிலுக்கு போறவங்க, மாலை போட்டிருக்கவங்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகம். அதனால எல்லா இடத்துலயும் ரொம்ப டிராஃபிக்கா இருந்தது. அதே நேரத்தில ரொம்ப டிராஃபிக் வந்து திணறி போயிடுச்சு. திக்குமுக்காடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு கூட்டமா இருந்துச்சு தேர் அன்னைக்கு. நீங்க யாரெல்லாம் இந்த கோவில் தேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவில் தேர் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து ஆருத்ரா தரிசனம் நடக்கும். நைட்டு விடிய விடிய தரிசனம் இருக்கும். அதில வெளியூர்லேருந்து எல்லாருடைய ரெசிடென்சியும் புக் ஆயிடுச்சு. எல்லா ஹோட்டல் ரூம்ஸும் புக் ஆயிடுச்சு. ஒரு பிளேஸ்ல கூட ஒரு பிளேஸ் கூட இல்ல. எல்லா இடத்துலயும் வந்து நெறைய இருக்கு அப்படின்னு ஹவுஸ்ஃபுல்ன்னு சொல்லிட்டு போர்ட் போடுற அளவுக்கு செம்ம கூட்டமா இருந்தது. நெறைய வெளிநாட்டுலேருந்து வந்தவங்க தான் ரொம்ப அதிகங்க இருக்கிறதுலே. அவங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தங்கி நம்மளுடைய சாமிய வந்து கும்பிட்டாங்க. நான் கோவில்ல சாமி கும்பிடக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃபாரினர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. நெறைய பேர் நிறுத்த சாமியும் கும்பிட்டாங்க பொறுமையா. அதுக்கப்புறம் ஒருத்தவங்கள்ட்டயும் வந்து வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ப்ளஸ் வந்து அந்த டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா? அது, சாமி கும்பிடுறது அது. அப்புறம் இந்த ஒயிலாட்டம், மயிலாட்டம் இதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம கோபுரத்துக்கு மேல இருக்கிற துர்க்கை அம்மன். இவங்க வந்து இந்த இடத்துல இருப்பாங்க. அதாவது நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் அதாவது கிழக்கு கோபுர வாசப்படிக்கு பேக் சைட்ல அப்படியே உள் சைட்ல இருப்பாங்க. நம்ம அந்த நடராஜர் மண்டபத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பக்கத்துல தான் வந்து அன்னதானம் குடுத்துட்ருக்காங்க. அதனால தான் வந்து இங்க இந்த பக்கத்துல நான் நிக்கிறேன். அப்புறம் வந்து அம்மா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நானும் சாமி கும்பிட்டுட்டு, அங்க கொஞ்ச நேரம் பாப்பாவ விளையாட வச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 3:30க்கா தான் வந்தோம். இன்னும் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நாங்க சாமி கும்பிடவே ஆமா. சாமி கும்பிடவே லேட் ஆயிடுச்சு. காலையில வந்து 8:00 போனோம்னு நெனைக்கிறேன். 8:00 போயிட்டு 3:30க்கு தான் ரிட்டர்ன் வந்தோம். அப்புறம் வந்து வெளில வந்து பார்த்தீங்கன்னா, தேர் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கோவில்ல பிரசாதம் குடுத்தாங்க. கோவில்ல சாம்பார் சாதம் குடுத்தாங்க. நீங்க என்ன ஸ்பூன் போட்டிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. அது வந்து கையில வந்து ஸ்பூன் நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சே எடுத்துட்டு வந்துட்டேன்.
பாப்பா வந்து அன்னதானம் சாப்பிடுவா, சாப்பிட மாட்டான்னு சொல்ல வரல. இருந்தாலும் நான் வந்து பாப்பாவுக்கு கையிலேயே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தேன். அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன்னா, அந்த சாப்பாடோடைய ஸ்பூன் அதனால தான் கையிலேயே வச்சிருந்தேன். அப்புறம் அப்பா வந்து தொன்னையில சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. கோவிலுக்குன்னு செய்யறது மட்டும் தான் தனி ஸ்பெஷல். அது என்னான்னே தெரியல. இப்ப நம்மளே வந்து நார்மல் சமையலும், நம்ம வந்து வீட்ல விரதத்துக்காக சமைக்கிறது, கோவிலுக்காக சமைக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும். உங்களுக்கு உங்களுடைய அனுபவம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரைடே, டியூஸ்டே அப்புறம் இந்த புரட்டாசி மாசம்லாம் சமைக்கக்குள்ள சாமிக்கு அவ்ளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க கமெண்ட் பண்ணவே மாட்றீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெருமாள பார்த்துக்கிட்டே இருங்க. நடராஜர. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் டு ஆல். பாய்.